நீங்கள் ஒர்க் பண்ண முதல் படத்தில் சூர்யா நடித்ததுக்கும் நந்தா படத்துக்கும் வேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். அப்படி இருந்த இந்த ரோலுக்கு வந்து அவர் சரியாக ஃபிட் ஆவார் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது இது. இல்லை சார், ஒருத்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு கரெக்டாக கிடைக்காம போயிருக்கலாம் சார். அதாவது வந்து கரெக்டான ஃபிலிம் கரெக்டான டைமில் வராமல் இருந்திருக்கும். டேலண்ட் இருக்கும். இப்போ எனக்குமே வந்து அரவிந்தன் டின் கேவ் மீ அ பிரேக், சேது ஒன்லி கேவ் அ பிரேக். அந்த மாதிரி ஒரு ரைட் ஃபிலிம் அட் ரைட் டைம் வரும்போது தான் வரும். சூர்யாவுக்கும் வந்து டேலண்டட் பட் ஸ்டில் எப்படின்ட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. நந்தா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், கௌதம் மேனன் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ராஜீவ் மேனன் சார் 2 பேரும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், ராண்டி சூர்யாவுக்கு ஒரு கதை சொல்லணும். ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அது, காக்கா காக்கா. அப்போ சொல்கிறார், டக்குன்னு கன் வைக்கிறாரு. அப்படி தான் கௌதம் சொல்கிறார். அன்றைக்கி எங்கே இருப்பார்ல, டக்குன்னு காப்போய் அப்படி கன் வைக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது சூர்யா கதை கேட்க வச்சேன். ஒரு 2 hours கதை கேட்டு எல்லாம் சொல்லிட்டு சூர்யா சொன்ன, காப் ரோல் நான் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு சூர்யா சொல்லியிருக்கார் கௌதம்கிட்ட. ஸோ இட் காட் ட்ராப்ட். அன்றைக்கி ஸ்டேஜில் வந்து ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் தான் நந்தா படம் பார்த்ததுக்கப்புறம் அப்பா சூர்யா அப்படி இருக்கா, அப்படி எப்படி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்டட் தட். அவர் கண்ணிலே பர்ஃபார்ம் பண்ணுவார். சூர்யாவோட இது உங்களுக்கு தெரியும், நல்லா உள் வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் இல்லை. 1 take 2 takes 10 takes ஆனாலும் ஹீ வில் டூ. பாலா அதுதான். பாலா 20 டேக் கூட போகிறாள், 20ல் சில டைம் 40 டேக்லாம் போயிருக்காரு. அவ்வளோ பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பாலா பார்ப்பார். இன்ஃபேக்ட் ஒரு நல்ல டேக் சூர்யா எக்ஸ்ட்ராடினரி பண்ணுவான். பேக்ரவுண்டில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொதப்பிருப்பான், அவன் எங்கேயோ இருப்பான். இல்லை ஒன் மோர், அவன் இவனோ சொதப்பிட்டான், இந்த டோட்டல் சீனே போயிடுச்சு அப்படின்னாரு. இல்லை தென் ஒன் மோர் வியூஸ் டு டூ. ஆங்கர் வரும். பட் பாலா வந்து இஸ் அ வெரி நைஸ் மேன், ரொம்ப நல்ல மனிதர். அப்போ தான் பாலாவோட அமீரில் இருந்தார். ஆமாம், அமீர் தான் பாலாவோட ரைட் ஹேண்டு. ஸ்கிரிப்டில் எல்லா விஷயமும் சப்போஸ் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட ப்ரொடியூசர் அப்படியே சைடில் போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறது, இந்த பக்கம் ஹீரோ எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து அழகாக அமீர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார்.